நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கூட ஆஸ்ட்ராலஜர் காதல் ஈஸ்வரி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்ப்பா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். எப்பவுமே நீங்க எனக்காக இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் தான் எடுத்துட்டு வருவீங்க. ஸோ அந்த வகையில நான் இன்னைக்கு ஒரு டாபிக் கேட்கணும்னு நினைச்சேன். முன் ஜென்மம் அப்படின்னாலே பரவலா பேசப்படும். முன் ஜென்மத்துல பண்ண பாவம் தான் இன்னைக்கு உனக்கு வினையா வந்திருக்குன்னு நிறைய பேர் கேட்டு கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ முன் ஜென்மம் உண்மையா? முன் ஜென்மத்துல பண்ற பாவங்கள் இப்போ ரெஃப்ளெக்ட் ஆகுமா? தெரிஞ்சுக்கலாமா? நிச்சயமா. அதாவது பொதுவாகவே இந்த ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவா இருக்கும் அப்படின்னா, எதுக்கு தான் இந்த பிறவி எடுத்திருக்கோனே தெரிலங்க, இதுல எந்த குறையில விட்ட குறை தொட்ட குறைன்னு தெரியல, இப்படி ஒரு கஷ்டப்பட்டு இருக்கோம். எல்லாருடைய கேள்வியுமே அதுவாக தான் இருக்கு. பொதுவாக வந்து உண்மையிலே இந்த பிறவி பயன் அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு கர்மாவை வந்து அனுபவிக்கிறதுக்காக தான் இந்த மனித பிறவி அப்படிங்கிறத நம்ம பிறவி எடுத்திருக்கோம். நம்மவா கேட்டோம் நம்ம அம்மா அப்பா வயிற்றுல பிறக்கணும், நம்மவா கேட்டோம் இந்த உடம்பு வேணும்னு, எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு. அப்ப நமக்கு முன்னாடியே எல்லாமே எழுதப்பட்டதான் இங்க நடக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை. ஸோ அப்ப இன்னார் அம்மா அப்பாவுக்கு இன்னார் குழந்தைகளா போய் பிறந்து இவங்களுடைய கர்ம வினையை அனுபவிக்கணும்ன்றது விதி. அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்தில் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. நம்ம நிறைய பித்திருக்கர்மா ஏகப்பட்ட கர்மா சொல்லுவோம். நாங்க ஜாதகம் எடுத்துட்டோம்னாக்க உன் ஜென்மத்துல பெண் சாபம் இருக்குங்க, உங்களுடைய முன்னோர்கள் சாபம் வந்து இந்த குடும்பத்துல இருக்கு, அதனால நீங்க அதுக்கான வரைமுறைகள் வந்து கரெக்டா பண்ணல, சாபங்கள்லாம் நிறைய இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. நிறைய பேருக்கு குழந்தைங்களுக்கான விஷயங்கள்லாம் குழந்தை பிறப்பெல்லாம் ஒரு தடையா இருக்கும், அதுக்கு ஒரு தோஷம் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய தோஷங்கள் சொல்லுவோம். இந்த தோஷங்கள்லாம் எதுல அடக்கம் அப்படின்னா இந்த கர்ம வினை பயனுக்குள்ளதான் அடக்கும். நம்ம ஏதோ ஒரு ஜென்மத்துல ஏதோ ஒருத்தவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ண போய் அதனுடைய தன்மை தான் இப்படின்றது மாதிரி. இன்னும் பாத்தீங்க அப்படின்னா சூரியன் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தகப்பனார் வழி கர்மம், சந்திரன் எடுத்துட்டோம் அப்படின்னா தாயார் வழி கர்மம், இதே வந்து புதன் அப்படின்னு எடுத்துக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கூட பிறந்த சகோதரிகள் இருப்பாங்களே அதனுடைய கர்மா, சுக்கிரன் அப்படின்னா பெண்வழி கர்மா, இதே வந்து சனி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னாக்கா நமக்கான ஜென்மாந்திர தொடர்பினுடைய கர்மா, வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய கர்மாக்கள் இருக்குல்ல அது மாதிரி, குருன்றது குரு சாபம், சாபத்தினுடைய கர்மா. ஸோ இது செவ்வாய் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா உடன் பிறந்த சகோதரர்கள் நண்பர்களாக பழகக்கூடியவங்களுக்கு செய்யக்கூடிய துரோகங்கள். ஸோ இப்படி ஒரு சில கர்மக்களை ஃபுல்லாகவே இதுக்குள்ளே அடக்கலாம்ப்பா. கண்டிப்பா மேம். பொதுவாகவே புத்திசாலியா இருப்பாங்க, பேச்சு திறமை நிறைய இருக்கும். ஆனா இவங்களுக்கு எப்பவுமே என்ன ஒரு இரட்டைத்தன்மை, இப்படியும் இருப்பாங்க அப்படியும் இருப்பாங்க. சோ அப்படிப்பட்ட மிதுன ராசினியர்கள் அப்படி இருக்கிறதுக்கு காரணம் கர்ம வினையா? நிச்சயமா நிச்சயமா. எப்பவுமே வந்து இந்த புத்திசாலி கரெக்டான அந்த பாயிண்ட் அவுட் எடுக்கிறது உங்களை மிஞ்சிக்க வேற ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம். உண்மையிலேயே ஒவ்வொரு வாட்டையும் நான் ரொம்ப வியந்து பார்க்க ஒரு நிலையில பாக்குற நெறியாளரா. நிச்சயமா இந்த ஒரு 3ஆம் இடம் காலச்சக்கரத்துக்கு 3ஆம் பாவம் முயற்சி ஸ்தானத்தை குறிக்கிறதே பாத்தீங்க அப்படின்னா நம்ம மிதுன ராசிக்காரங்க தான். இவங்கள மாதிரி வேணான்னு தூக்கி போட்டு போற ஆளே இருக்கும். அந்த ரெட்டைத்தன்மைன்னு சொன்னீங்க இல்லையா, அது அப்பப்ப வந்து சேட்டை பண்ணக்கூடிய ஆளுதான். எப்பவுமே டூயல் சிம்மா தான் இருப்பாங்க, சிங்கிள் சிம்மாலாம் எங்களால இருக்கவே முடியாது. நிச்சயமா இவங்களுடைய கர்ம வினை பதிவு என்னன்னா, இந்த நிறைய பேருக்கு வந்து இந்த பேச்சு திறன் அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப பெரிய இடர்பாடுகள் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உடன் பிறந்த சகோதரிகள் கூட ஒரு கருத்து வேறுபாடு, படிப்புன்றது ஒரு ஆசை கனவோட தொலைஞ்சு போனவங்க பல பேர் இருப்பாங்கல்ல, இவங்கெல்லாம் அந்த மாதிரியான கேட்டகரி. நிச்சயமா எனக்கு ரொம்ப ஆசைங்க, ஆனா என் குடும்பத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால நான் படிக்க முடியாம போயிடுச்சு. என்னோட சகோதரி, எனக்குன்னு ஒரு சகோதரியே கிடையாது, ஆனா நான் சகோதரியை நான் பல பேரை நினைச்சிருக்கேன் அப்படின்றவங்க. இந்த மாதிரியான ஒரு கனெக்டட் பாத்தீங்க நிறைய விஷயங்கள்ல வந்து மிதுன ராசிக்கு ஒத்து போகக்கூடிய தன்மை இருக்கும். பெண்வழி சாப கர்மா அந்த குடும்பத்துல பாத்தீங்கன்னா இவங்களெல்லாம் நீங்க எத்தனை பேரை கேட்டு பாருங்களேன், அப்படியே அத்தையோட வாழ்க்கை ரெஃப்ளெக்ட் ஆகும். அத்தையோட அவங்க அப்பா கூட பிறந்தது, அதாவது அந்த உடன் பிறந்த அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய சகோதரிகள், அதாவது அத்தையினுடைய வாழ்க்கை வந்து நிறைய ரெஃப்ளெக்ட் ஆகும். எத்தனை பேர் மிதுன ராசிக்கு அத்தையோட அச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சில ஆட்டிடியூட், நீ இப்படிதானே பண்ற, அப்படியே என் தங்கச்சி பண்ற முறையே என் பொண்ணு பண்றா அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த ஆட்டிடியூட் இருக்கக்கூடிய ஒரு தன்மை, ஏதோ ஒரு ஜெனட்டிக் ஜீன் வந்து கண்டினியூட்டி ஆகுறது பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா மிதுன ராசிக்கு அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆகும். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து அந்த பெண்வழி கர்மாவே அந்த சுமந்து வந்ததுன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா. அந்த குடும்பத்துல இதுக்கு முன்னாடி ஒரு பெண்ணா பிறந்து வாழ்க்கை வந்து முழுமை பெறாம போய் அதனுடைய தன்மையை இன்னொரு படைப்பாற்றலா பிறவியா எடுத்திருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் பாருங்க நிறைய ஜெனட்டிக்லாம், சப்போஸ் இப்படி அப்பாவுக்கு அத்தை இல்லை அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அடுத்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜென்மாந்திரத்துல பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய தாத்தா வழி இருப்பாங்களே, தாத்தா கூட பிறந்தவங்க, அந்த மாதிரியான ஒரு உறவுக்காரங்களுடைய நிலைப்பாடுகள் நிறைய இந்த குடும்பத்தினுடைய பதிவுகள் எல்லாமே விரல்கள்ல இருந்து பாவனைகள்ல இருந்து செய்கைகள்ல இருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்ககிட்ட நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகிறத பார்க்க முடியும். கண்டிப்பா இவங்களை பொறுத்த வரைக்கும் கடன் வந்து ஒரு சில மிதுன ராசினியர்கள் பார்க்கும்போது மோஸ்ட்லி பார்க்கும்போது கடன் டிராவல் பண்ணிட்டே இருக்கு. ஸோ இதுக்கும் காரணம் ஜென்ம வினைகளா? நிச்சயமா இவங்களுடைய 12ஆம் இடமே வந்து சுக்கரனோட வீடு தானே. நிச்சயமா இதுதான் இது பெண்வழி கர்மா அப்படின்னாலே வந்து உங்களுக்கு பெண்ணுடைய தொடர்பாக தான் சுக்கரனும் வந்து வரக்கூடிய நிலை உண்டு. இவங்களோட 5ஆம் இடமே பாத்தீங்க அப்படின்னா துலாம் வீடா வரும், சுக்கரனோட வீடு. அங்க வந்து என்ன ஆயிடுச்சுன்னா சனி உச்சம் வர்றாரு.
5ஆம் இடத்துல வந்து பூர்வ புண்ணியம் சொல்லுவோம். ஸோ சனி உச்சம் வரக்கூடிய ராசி, அங்க வந்து சூரியன் நீச்சப்பட்டிருப்பார். நிறைய பேருக்கு அப்பானால பிரயோஜனம் இருக்காது. எங்க அப்பா இருக்காருங்க, அவர் ஒரு லைஃப்ல இருக்காருங்க, இல்ல அவர் தூரமா இருக்காரு, எங்களுக்கு வந்து பெருசா எதுவும் பண்ணல. சுயம்பு அடையாளமா வரக்கூடியவங்க யாரு அப்படின்னா மிதுன ராசிக்காரங்க. இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா நாலேஜ் பத்தலன்னு தேடல் இருந்துகிட்டே இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா இதுல ஒரு 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட மிருகசீரிடம் செவ்வாயினுடைய நட்சத்திரம், அதே மாதிரி திருவாதிரை ராகுவினுடைய நட்சத்திரம், அடுத்தெடுத்துட்டோம் அப்படின்னா புனர்பூசம் குருவினுடைய நட்சத்திரம். சோ இந்த நட்சத்திர கர்ம பதிவை தான் இவங்க சுமந்துட்டு வந்திருப்பாங்க. எனக்கு நல்ல குரு கிடையாதுங்க, நானே தான் கத்துக்கிட்டேன். எனக்கு எங்க அப்பா இருக்காரு, ஆனா என்னால பிரயோஜனம் இல்லைங்க. அதுவும் நானா தான் எனக்கான வாழ்க்கைக்கான அங்கீகாரத்தை நானே உருவாக்குனேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் மிகுதி. ஏதாவது ஒரு கிரீன் கலர்ல சைன் பண்ணிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாமே ஒரு உணர்வுகளா கொண்டவங்க தான் மிதுன ராசிக்காரங்க. யோசிச்சு பாருங்களேன், நம்ம நினைச்சாலாம் ஒரு விஷயத்த செய்ய முடியுமா? அழகான கவிதை படைப்பாளர்களா இருக்கட்டும், எழுத்தாளர்களா இருக்கட்டும், ஒரு கவிஞர்களா இருக்கட்டும், பாடல் ஆசிரியர்களா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி முடியும்? கற்பனா வளம் அப்படின்றப்ப புலவர்களா இருந்தவங்கன்னு கூட சொல்லலாம். ஒரு முன் ஜென்மத்துல இவங்க எல்லாம் வந்து ஒரு புலமை வாய்ந்த புலமை பித்தன்களா இருந்திருப்பாங்க. அதனுடைய பிறவி கர்மா தான் இவங்களுடைய நிலைப்பாடுகள். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா, சில பேருக்கு அரசரை படங்களா பார்த்தா பிடிக்கும் பாத்தீங்களா, அரசர் படம் அதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு தேடல். இதெல்லாம் வந்து என்ன, அந்த அடிக்கிறது, மல்லு கட்டுறது, ஒரு படைத்தளபதியா இருக்கலாம் மேசத்தை கொட்டும், அப்படியே அழகழகா ரசிக்கிறதுலாம் பெண்கள் அப்படியே ஒரு வசீகர தோற்றமா இருக்கிறதுலாம் ரிஷபத்துக்கு. இவங்க எல்லாம் புலமைவாதிகள். நிச்சயமா அவ்வளவு அழகான ஒரு நிலையெல்லாம் இவங்களுக்கு உண்டு. அந்த அளவுக்கான ஒரு தேடல் இருக்கக்கூடியவங்க. அந்த கர்மாவினுடைய நிலைப்பாடுகள் தான் தொடர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா மேம். இவங்க முன்ஜென்ம கர்மாக்களை பாசிட்டிவ் ஆக்குறதுக்கு எந்த மாதிரி கோயிலுக்கு மேம்? நிச்சயமா இவங்களுடைய, நீங்க கேட்டீங்க இல்லையா, கடன் அப்படின்னு ஒரு பிரச்சனை எங்களுக்கு இல்லாம இருக்கவே இருக்காது அப்படின்னு. வேற யாரும் இல்ல, பெருமாளை பிடிச்சிக்க வேண்டியதான். திருப்பதி பெருமாளை போய் பார்த்துட்டு வந்தாங்கன்னா எங்களோட வாழ்க்கையில திருப்பம் அப்படின்றது இருந்தே தீரும். முடிஞ்ச வரைக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கு இவங்களால முடிஞ்சவரை எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ பாட புத்தகங்களோ அல்லது ஃபீஸ் கட்ட முடிஞ்சா ஃபீஸ் கட்டலாம். இதெல்லாம் பண்ணி வர்றது ரொம்ப சிறப்பு. அதுவும் குழந்தைகளா, அதாவது அந்த வீட்டுல பிறந்த அத்தை இருப்பாங்கல்ல, பெண் குழந்தைகள் யாரு வந்தாலுமே சுமங்கலிக்காக நம்ம மங்கள பொருட்கள் கொடுப்போம் இல்லையா, தாம்பூலம் கொடுக்கறது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலயும் அவங்க வீட்டு பிறந்த பிள்ளைகளுக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது போய், நம்ம எல்லாம் வந்து எப்படி சீர் கொடுப்போம்ல தீபாவளி பொங்கல் அப்படின்னு, அது மாதிரி வருஷத்துக்கு ஒரு வாட்டி அவங்க வீட்டுல பிறந்த பிள்ளைகளுக்கு போய் இவங்களால முடிஞ்ச சீர்களை கொடுத்துட்டு, ஸ்வீட் பாக்ஸ் கண்டிப்பா இருக்கணும், அவங்களுக்கான புடவை தலையில் இதெல்லாம் கொடுப்போம் இல்லையா, அந்த தாம்பூலம் கொடுத்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க, இந்த வம்சத்துல நான் பிறந்திருக்கேன், நான் நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி இவங்க ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாலே இவங்களுடைய கர்மவினை பதிவெல்லாம் கழிஞ்சிடும். கண்டிப்பா மேம். நானும் எத்தனை புலமைவாதியான மிதுன ராசி நேயர்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க விரும்புறேன். மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அருமையா சொன்னீங்க மேம். நன்றி மேம்.